நரி காலையில் காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்கு. அப்போது தன் நிழலை பார்க்குது. நரியோட நிழல் நீளமாக பெருசாக இருக்குது. நரிக்கு உடனே ஆனந்தம் தாங்க முடியல. ஆஹா, நம்ம நிழல் இவ்வளோ பெருசாக இருக்கே, அப்போது நமக்கு காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு ஒட்டகம் அல்லது யானை கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல் நினச்சி யானையும் ஒட்டகத்தை தேடி அலையுது. ஆனால் யானையும் ஒட்டகமும் எங்கேயுமே கிடைக்கல. மதியம் ஆயிடுச்சு. பசி தாங்க முடியல நரிக்கு. உடனே தன்னோட நிழலை பார்க்குது. மதிய நிழலில் நரி ஒல்லியாக தெரிய ஆரம்பிக்குது. நம்ம காலையில் சாப்பிடாததெல்லாம் நம்ம உடம்பு மெலிஞ்சு போச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. மாலை நேரமும் வந்துருச்சு. மாலையில் நிழலை பார்க்குது, குறுகி போயிருக்கு. உடனே நரிக்கு பயம். இப்படியே நம்ம சாப்பிடாம போயிட்டோம்னா இறந்து போயிடுவோம் போல நினச்சி இப்போதைக்கு ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த கதை மூலமாக மனிதர்கள் நாமும் அப்படித்தான். இந்த நிழல் மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நம்ம ஈகோ, பொசசிவ்னஸ் இந்த நிழல் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டா சில நல்ல உறவுகள் நம்ம கூடயே இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.